ஒரு சில டைமில் நம்ம கிளம்புற டைம் சரியில்லைன்னு வைங்களேன், அன்றைக்கி ஃபுல்லாக எல்லா விஷயமும் பயங்கரமாக சொதப்பிடுங்க. இப்படி தான் நாங்கள் சென்னையிலேருந்து ரியாதுக்கு கிளம்பும் போது எங்களோட சென்னை ஃப்ளைட்டு வந்து கேன்சல் ஆகி போச்சு. அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக திருப்பி சென்னையில் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அதே டைமில் மார்னிங் ஃப்ளைட்டை பிடிச்சி போக வேண்டியதாக இருந்தது. ஸோ நாங்கள் போன ஏர்லைன் பார்த்திங்கன்னா ஒமான் ஏர்வேஸ் வயா ஒமான். ஒமானில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 7 hours லே ஆஃப் இருந்தது. ஆல்ரெடி சென்னையில் நம்மளை படுத்தி எடுத்துட்டதால் ஒமான் வந்து ரீச் ஆனோடனே செம்ம டயர்டாக இருந்ததுங்க. அப்போ தான் மேலே இருந்து ஒரு லான்ச் பற்றி தெரிய வந்தது. சரி அங்கேயாவது போயிட்டு ஒரு ரூம் ஏதாவது எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ரூம் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு காட் இருந்தது, ஒரு அட்டாச்ட் பாத்ரூமும், அப்புறம் ஒரு விண்டோ ஸ்பேஸ் இருந்தது. அது வழியாக வெளியே பார்த்தா நம்ம ரன்வேயை பார்க்கலாம். நம்ம ரூமுக்கு வெளியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி மசாஜ் சேர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. போயிட்டு நாங்களாம் ஒரு 15 minutes சூப்பராக மசாஜும் பண்ணிக்கிட்டோங்க. ஸோ ரூமுக்குள்ளே போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ஏரியா இருக்கும்ல, அந்த பொஃபே மாதிரி வச்சுருப்பாங்க. அது எவ்ரி 150 meters to 200 மீட்டருக்கு ஒரு பொஃபே இருந்தது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா வெறும் வெஜிடேரியன் வச்சுருந்தாங்க, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வெறும் நான்வெஜ் அண்ட் வெஜ் மிக்ஸ்டாக வச்சுருந்தாங்க. ஒரு ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருந்ததுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது இல்லாமல் பசங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அங்கேயே உள்ளுக்குள்ளே ஒரு ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ பசங்க வந்து அங்கேயே கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடலாம். ஸோ எங்களுக்கு வந்து அங்கேருந்து ஒரு 5 to 6 hours வந்து எப்படி போச்சுனே தெரியலங்க. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லபடியாக போச்சு. ஆனாலும் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்தால் போதும்னு இருப்போங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிருப்போம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த லான்ச். நீங்கள் யாராவது ஒமான் வழியாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லான்ச்சை ட்ரை பண்ணுங்கள். அதுவும் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு லாங் ட்ரான்சிட் இருந்ததுன்னா இந்த லான்ச்சுக்கு வந்து இருந்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பெரிய தலைப்பாகவே இருக்காது. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி உங்கள் ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நாங்கள் ரியாதுக்கு கிளம்பியாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.